உபாகம புஸ்தகம் எடுத்து வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போது தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் நீ திரும்பும் போது கர்த்தர் உன் பிதாக்களுக்கு பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக அவர் திரும்பவும் சந்தோஷமா இருந்தார். கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம மேல சந்தோஷமா இருப்பதற்கான ஒரு ஆலோசனையை அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடவுள் கோபமா இருக்கிறாரா உன் மேல? கடவுள் உன்னை பாராம இருக்கிறாரா? கடவுள் உன் ஜெபத்தை கேட்காம இருக்கிறாரா? தொடர்ந்து கடவுளுக்கு விரோதமாகவே நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். எதுவுமே நல்லதே நடக்கல, உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வியில போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் மேலே கோபமா இருக்கிறார் என்று அர்த்தம். அதற்கான ஒரு வழியை வாசலை தான் அங்க சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க, அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நாம் கை கொண்டு நடந்தால். அப்ப கடவுள் நம்முடைய பிதாக்கள் மேலே எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரோ அவ்வளவு சந்தோஷமாக நம்ம மேலே இருப்பார். இல்லையா சொல்லுங்க. அப்ப சந்தோஷமா இருந்தா காரியம் எதுவுமே எல்லாமே சாங்ஷன் ஆகும், எதுவும் ஃபெயில் ஆகாது. நம்ம மேல யாராவது பிரியமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏதாவது கேட்டா உடனே சரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மேல கோபமா இருக்கிறவங்க அவங்களால செய்ய முடிஞ்சாலும் என்ன பண்ணுங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்ல தூக்கி போட்டுருவாங்க. நீங்க கரெக்டா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அவங்களுக்கு பிரியமா நடந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஏதாவது ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கும் போது சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அவங்களுக்கு விரோதமாக நாம் செயல்படும் போது, அவர்கள் நம்ம மீது கோபமா இருக்கும் போது, நம்ம எந்த காரியத்தை கேட்டாலும் அது நல்ல விஷயமா இருந்தா கூட, அவங்களால செய்ய முடிஞ்ச விஷயமா இருந்தா கூட பார்க்கலாம், இல்ல செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்ப பாருங்க, அதே உபாகம புஸ்தகத்துல 11வது அதிகாரம் 26வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். 11:26 இன்று நான் உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். நான் என்று உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளையும் கீழ்ப்படிவீர்களானால், கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் ஆசீர்வாதமும் கீழ்ப்படியாமல் விலகி வேற வழியை நீங்க சேவித்தீர்களா? தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால நாங்க எந்த தேவனையும் சேவிக்கப்படல, எந்த தேவனையும் வணங்கல அப்படின்னு சொல்லி நீங்க மனசுல நினைச்சுக்கலாம். இந்த உலகத்துல ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வேற எதை வச்சாலும் அது தேவர்கள் தான். வெளியே சொல்லுங்க. அது பணமா இருக்கலாம், அது பொண்ணா இருக்கலாம், அது அழகா இருக்கலாம், இது அதிகாரமா இருக்கலாம், அது உங்களுடைய ஆஸ்திகளா இருக்கலாம், அது உங்களுடைய சம்பத்தா இருக்கலாம். ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம வேற எதை நீங்க முன்னால வச்சாலும் அது வேற தெய்வங்கள், அது விக்கிரகங்கள் அப்படின்னு. ஆண்டவருக்கு தான் முதல் உரிமை. ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் வச்சிடணும். அதான் தாவீது சொல்றார், கர்த்தரை எனக்கு எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படாமல் இருப்பதற்கு அவர் தான் காரணம். ஏன்னு சொல்லி சொன்னா, கர்த்தரை நான் கனப்படுத்துறேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் என்ன பண்றேன், கனப்படுத்துறேன். என்னை கனவீனப்படுத்துகிறவர்களை நான் என்ன பண்ண முடியாது, கனப்படுத்த முடியாது. ஆண்டவர் கனவீனப்படுத்துறீங்க எல்லா காரியத்திலும் அப்படின்னு சொல்லி நினைச்சா, அப்போ அவர் எப்படி நம்மளை கனப்படுத்த முடியும்? நான் எப்பவுமே ஆண்டவருக்கு விரோதமாகவே செயல்படுறேன். ஆண்டவர் செய்ய சொல்லி சொன்ன ஒரு காரியத்தை நான் செய்யறது இல்லை. அப்ப எப்படி ஆண்டவர் என்னை கனப்படுத்த முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.
கற்பனைகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் என்ன பண்ணு, நேசி. ஆஹா, என்னால முடியாது, நான் நேசிக்க முடியாது, அவன் எனக்கு விரோதி தான், செத்தாலும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வைராகியம் பாராட்டினாக்கா ஆண்டவர் எப்படி நமக்கு நன்மை செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்றார், அன்பு தேவனிடத்திலிருந்து பிறக்கிறது, அந்த அன்பை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியானா என்ன அர்த்தம்? அறியானா என்ன அர்த்தம்? தேவனை குறித்து அறிந்து கொள்ள முடியாது என்ற அர்த்தம். அன்பில்லாதவனுக்கு தேவன் தெரிய மாட்டார். தேவன் யார் என்பதை அன்புள்ளவனுக்கு தான் தேவன் வெளிப்படுத்துவார். மற்றவர்களை நேசிக்கிறவனிடத்துல, மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவனிடத்துல அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் என்ன பண்ணுங்க, மற்றவர்களை மன்னியுங்க. அப்போ அன்பானது தேவனிடத்திலிருந்து பிறக்கிற காரியமா இருக்கிறது. அதை நம்ம செயல்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில அது கிரியை செய்கிறது. இன்னொன்று, சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு முன்பாக தான் வச்சிருக்கிறார். வசனத்துல சொல்றாரு, உனக்கு முன்பாக என்னதான் வச்சிருக்கிற? சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும். ஒரு டம்ளர்ல பாயாசத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு டம்ளர்ல என்ன பண்ணிருக்காரு? விஷத்தை வச்சிருக்கிறாரு. பாயாசத்தை எடுத்துக்கொள்வதும் விஷத்தை எடுத்துக்கொள்வதும் உரிமையை நமக்கு கொடுத்துறாரு. அவர் இதை புடி அதை புடின்னு சொல்லி சொல்லி பார்த்தாரு. ஆனா நம்ம ஒண்ணும் கேட்கிற மாதிரி இல்ல. அதனால ரெண்டுத்தையும் கொண்டு வந்து என்ன பண்றாரு? அங்க வச்சிடறாரு. நம்ம வீடுகள்ல கூட பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கு என்ன பிடிக்குமோ அதை கேட்டுட்டே இருப்போம். அதை சமைச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு சில வீடுகள்ல புருஷனுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சோம் நல்லா இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு. என்ன பண்ணுவாரு? ஒன்னும் சரியில்லை, நான் நினைச்ச மாதிரி அந்த டேஸ்ட் வரல, நாளைக்கு வேற செய்வாரு. இப்படியே வேற வேற சட்னி சாம்பார் ஊறுகாய் இப்படி அரைச்சி வச்சு என்ன பண்ணுவாங்க? அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன சாப்பிட பாருன்னு கேட்பாங்க. ஏதாவது எடுத்துட்டு வா அப்படின்னு. அப்ப பிரியமானதெல்லாம் சொல்லி பார்த்தாரு, அவருக்கு திருப்தி இல்ல. கடைசியில் என்ன சொல்லுவாரு? ஏதாவது எடுத்துட்டு வாண்டாரு. இந்த அம்மா என்ன பண்ண தெரியுமா? தோசை சுட்டுருக்கோம், இட்லி செஞ்சிருக்கோம், பொங்கல் செஞ்சிருக்கோம், பூரி செஞ்சிருக்கோம், எல்லாத்தையும் ஒரு தட்டுல போட்டு என்ன பண்ணு, சட்னி சாம்பார் ஊறுகாய் எல்லாத்தையும் போட்டு கொண்டு போய் என்ன பண்ணோம்? காரக்குழம்பு எல்லாத்தையும் போட்டு அங்க தேவன் வச்சுட்டு எது இஷ்டமதியே சாப்பிட்டு தொலையும். சாப்பிடுன்னு கூட சொல்லாது, எதையாவது சாப்பிட்டு தொலைஞ்சுக்கோ. அப்ப என்ன ஆயிடுச்சு? எவ்வளவு நன்மை செய்தாலும் அந்த நன்மையை நன்றி சொல்லி வாழ்க்கிற பழக்கம் இல்லை. அதனால ஒரு 4-5 குழம்பு வைக்கிறாங்கன்னாவே தெரிஞ்சு போச்சு, நம்ம மேல கோபமா இருக்கிறாங்க, நம்ம மேல பிரியமா செஞ்சு வைக்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். அது நேற்று செஞ்சுதான் கூட இருக்கலாம். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அதே மாதிரி நல்லதை சொல்லி பார்த்தாரு. ஆதாம் கிட்ட என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் சாப்பிடு, இதை மட்டும் சாப்பிடாதுன்னு நல்லதை சொன்னாரு. ஆனா அவர் என்ன பண்ணல? கேட்கல. கேட்காதனால இப்ப என்ன பண்ணிட்டாரு? இப்போ உபாகம புத்தகத்துல உனக்கு முன்னாடி என்ன வைக்கிறேன்? நல்லதையும் வைக்கிறேன், பாயாசத்தையும் வைக்கிறேன், வாழ்நாளையும் வைக்கிறேன். நம்ம எதை தெரிந்து கொள்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இல்லையா? சொல்லுங்க. ஆபிரகாம் நித்தியத்தை தெரிந்து கொள்கிறார், லோத்து நரகத்தை தெரிந்து கொள்கிறார். அவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு ஆதியாகம புத்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். நல்ல கவனமா இந்த செய்தியை கேளுங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னாரு புறப்பட்டு போன்னு, லோத்துக்கு கர்த்தர் சொல்லல, லோத்துக்கும் புறப்பட்டு போனான். தப்பு இல்லைங்க. ஒருத்தருக்கு தேவ தரிசனம் கிடைக்குதுன்னா, ஒருத்தர் தேவ தரிசனத்தின்படி நடக்க பிரயாணப்படுறாங்கன்னா, பயணப்படுறாங்கன்னா, அவங்கள கூட பயணிக்கிறது தப்பு இல்லை. அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேவ தரிசனத்தின்படி நடக்க ஆபிரகாம், முதல் வசனத்தை வாசிங்க, 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு 3 காரியத்தை சொல்றாரு. தேசம், இனம், தகப்பனுடைய வீடு. பெத்தவங்க வீட்டுல 1000 இருந்திருக்கும், வாழ்க்கப்பட்ட வீட்டுல எதுவுமே இல்லாம கூட இருக்கிறோம். என்ன பண்ணணும்? நம்ம சகித்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
பழைய பாரம்பரியங்களில் நமக்கு நிறைய சந்தோஷம் இருந்திருக்கும். உலக சந்தோஷம் அது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கல, யாரும் கொடுக்க முடியாத ஒரு நித்திய சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். இங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த பண்டிகை, அந்த பலகாரம், அந்த ஆட்டம், அந்த பாட்டம், அந்த குத்து, அந்த கும்மாளம் எதுவுமே என்ன பண்ணாது கிறிஸ்துவத்துல இருக்காது. ஆனாலும் என்ன பண்ணணும்? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதையெல்லாம் ஆபிரகாம் என்ன பண்றாரு? விட்டுறாரு. பவுல் தான் சொல்றாரு, என்னை ஆண்டவரை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். இந்த குப்பையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த குப்பை தான் பொக்கிஷம் என்று சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்தான். பார்த்தார் லோத்து, ஆபிரகாம் கூட போற நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிற தேவ மனுஷனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி லோத்துவும் கூட போறாரு. கூட போனதுனால உண்டான விளைவு என்ன தெரியுமா? 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். இப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்த, உலகத்தை குப்பையா நினைச்சேன், உலக ஆசாபாசங்களை குப்பையா நினைச்சேன், தகப்பன் வீட்டை குப்பையா நினைச்சேன். ஆபிரகாமை வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்கள். உலகத்தை யாரெல்லாம் பொன்னும் பொருளுமா நேசிக்கிறாங்களோ, உலகத்தை யாரெல்லாம் சம்பத்தையும் பொக்கிஷமுமாக நேசிக்கிறாங்களோ, உலகத்தை யாரெல்லாம் தேனா ருசிக்கிறாங்களோ, அவங்களை கடவுள் என்ன பண்ண முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. அவர் சொல்றார், உலகத்தை விட்டு வா, தேசத்தை விட்டு வான்னு சொல்லி சொன்னா, தேசத்துக்கு என்று ஒரு சில கலாச்சாரங்கள் இருக்கும். தேசத்துல ஆயுத பூஜை கும்பிடுவாங்க, கிறிஸ்துவத்துல அது இல்ல. தேசத்துல தீபாவளி கும்பிடுவாங்க, கிறிஸ்துவத்துல அது இல்ல. தேசத்துல பொங்கல் கும்பிடுவாங்க, கிறிஸ்துவத்துல அது இல்ல. தேசத்துல கடா வெட்டுவாங்க, கிறிஸ்துவத்துல அது இல்ல. தேசத்துல மாலை போட்டுக்கிட்டு மணியாட்டிக்கிட்டு கோயிலுக்கு போவாங்க, கிறிஸ்துவத்துல அது இல்ல. தேசத்துல மஞ்சப்படவை கட்டிக்குவாங்க, கிறிஸ்துவத்துல அது இல்ல. பொட்டு வச்சுக்குவாங்க, கையில முட்டி வரைக்கும் வளையல் போட்டுக்குவாங்க, கிறிஸ்துவத்துல அது இல்ல. இல்லையா சொல்லுங்க. இதுதான் நீ தேசத்தை இழப்பது, உன் ஜனத்தை இழப்பது, உன் தகப்பன் வீட்டை இழப்பது. இதையெல்லாம் பவுல் சொன்னாரு, இதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. நான் உலகத்தோடு வாழும்போது, நான் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக எனக்கு இதெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த உலகம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. நான் குடிக்கிறது எனக்கு சந்தோஷம், நான் வெறிக்கிறது எனக்கு சந்தோஷம், நான் பெண்களை கிண்டலடிப்பது எனக்கு சந்தோஷம், நான் உல்லாசமாய் வாழ்வது எனக்கு சந்தோஷம், நான் விபச்சாரம் செய்வது எனக்கு சந்தோஷம். இப்படித்தான் உலகத்துல உலக சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருக்காக பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவுக்காக இந்த சந்தோஷத்தை நான் என்ன பண்றேன்? குப்பையாக எண்ணுகிறேன். எப்போ ஒரு மனுஷன் இந்த உலகத்தை குப்பையா நினைக்கிறானோ, பணமும் குப்பையா நினைக்கிறானோ, ஆசி பொன்னும் பொருளும் குப்பையா நினைக்கிறானோ, தேவனுடைய வார்த்தையை பொக்கிஷமா நினைக்கிறானோ, கர்த்தர் அவனை பொன்னும் வெள்ளியும் உடைய ஆஸ்தி உடைய சீமானாக மாற்றுகிறார். அப்படியே 4வது வசனத்துக்கு வாங்க, 5வது வசனத்துக்கு, 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆபிரகாமுடனே வந்த லோத்துவும் ஆடுகளும் குடாரங்களும் இருந்தன. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் இருவரும் ஒருமித்து வாசம் பண்ண அந்த பூமி கூடாமல் இருந்தது. அப்படின்னா அந்த இடத்துக்கு, அந்த இடம் அவங்க வாழ முடியாத அளவுக்கு சின்ன இடமா இருந்தது. அப்ப வீடு நிறைய பொக்கிஷம், அவங்க வாழற இடம் முழுவதும் ஆடு மாடு மிருகஜீவ மந்தைகள், விவசாய பெருக்கம், வேலையாட்களின் பெருக்கம். ஒரே இடத்துல அவங்க வாழ முடியல, 2 பேரும் இணைஞ்சு வாழ முடியல. அவ்வளவு ஒரு சம்பத்து, அவ்வளவு ஒரு ஆஸ்தி. தரிசனம் யாருக்கு? ஆபிரகாமுக்கு. லோத்து தரிசனத்தை பின்பற்றி போனவன், ஆபிரகாம் தரிசனத்திலேயே வாழ்ந்தவன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தரிசனத்திலே வாழ்கிறவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாம் தரிசனத்தை பின்பற்றி வந்தவனுக்கும் இருந்தது. நம்ம யார கூட சேர்றோமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. என்ன பண்ணாரு தெரியுமா? கொஞ்ச நாள் ஆச்சு அந்த லோத்து வேலைக்காரனை தூண்டி விட்டார். நீங்க என்ன பண்ணுங்க, ஆபிரகாம் வேலைக்காரன் கூட என்ன பண்ணுங்க, சண்டை போடுங்க. நமக்கு இப்போ தைரியம் வந்துருச்சு. தைரியம் இல்லாம ஒட்டி பிழைக்கும் போது கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம் ஆபிரகாம் கிட்ட.
இப்ப என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு ஈக்குவலா நமக்கும் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது ஆண்டவரே 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 என்று ஜெபித்தவர்கள் கொஞ்சம் நல்ல சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் யார் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் ஆண்டவரை அசட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் ஆபிரகாமை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தவன் இப்ப லோத்து என்ன நினைக்கிறார் தெரியுமா? துஷ் பண்ணி விட்டு நம்ம தனியா போனோம்னா வேற வழி இல்ல, நீங்க என்ன பண்ணுங்க, சண்டைய ஆரம்பிங்க. நிறைய வீடுகளை நான் கூட பாக்குறேன், கூட்டு குடும்பமா இருக்கும், கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் இருப்பாங்க. புதுசா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஒருத்தருக்கு நம்ம ஜப்பாயாவுக்கு மாதிரி ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஜப்பாயா நீ நைஸா அப்படி ஜாட மாடியா எங்க அம்மாவை போட்டு வாங்க. வெளியே சொல்லுங்க, ஒன்னா எத்தனை நாளைக்கு இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுமா? வெளியே சொல்லுங்க. நானே ஜப்பாயாவை குறிப்பிட்டு சொன்னதுக்கு அவர் கோச்சிக்க மாட்டாருன்னு சொல்லு, அந்த வீட்டாரும் கோச்சிக்க மாட்டாரு. நிறைய குடும்பங்களிலே நடக்கிற விஷயத்த சொல்றேன். கொஞ்சம் அப்படி இழுத்து விடு. சும்மா எல்லாத்துக்கும் சரதார்த்த 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 போவாத. நம்ம எப்ப பெரிய ஆள் ஆகுது? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா பாருங்க, லோத் என்ன பண்றாரு? ட்விஸ்ட் பண்ணி ஆபிரகாம் வேலைக்காரங்களை கூட போய் சண்டை போடுங்க. அப்ப ஆபிரகாம் மத்தியஸ்துக்கு வருவார்ல, அப்ப சொல்றோம், அவரே சொல்றாரு அவர் வாயில, சரிப்பா உனக்கு இங்க இருக்கிறதுக்கு நெருக்கமா இருக்குது, இங்க ஒன்னா சமைச்சு சாப்பிடறதுக்கு கஷ்டமா இருக்குது, நீ வேற பெரிய ஆள் ஆகிட்டியா, போ சரி உனக்கு எங்க விருப்பம் போய்க்கப்பா. அல்லேலூயா. இதுதான் நடந்தது. இதெல்லாம் ரகசியம். ஆபிரகாமை குறிச்சு அல்ல, லோத்தை குறிச்சு அல்ல, குடும்பங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற ரகசியம், அந்த சத்தியத்தை அதை வச்சிருக்கிறார். நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு உடைஞ்சு போறதுக்கு காரணம், கொஞ்சம் வளர்ந்த உடனே கர்த்தருக்குள்ள அடங்கி வாழ பிரியம் இல்லாம தனியே போறேன்னு சொல்லி, வெளியில போறேன்னு சொல்லி, வேற சபைக்கு போறேன்னு சொல்லி, வேற ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லி போவதுதான் காரணம். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொள்ள, கர்த்தருக்குள்ளே தன்னை பெருக்கிக் கொள்ள, கர்த்தர் பர்மிஷன் கொடுக்கிற வரைக்கும் அங்கேயே இருந்து வாழ வேண்டும் என்று சொல்லி விருப்பம் இல்லாத குடும்பங்களிலே பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற சத்துரு லோத்து மூலமாய் பேசுகிறான். என்ன நடந்தது தெரியுமா? வாசிக்கிறோம், எடுத்து வாசிங்க. 13வது அதிகாரம் 10-12 வருஷம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நகருக்கு அருகான சமவெளியை முழுவதும் பாருங்க. அவருடைய எண்ணம் பாருங்க, நீர்வளம் இருக்குதா? வீடு மாத்திக்கிட்டு போகும்போது நல்ல குடி தண்ணீர் வருதா? என்ன பண்றாரு? இப்ப தகப்பன் வீட்டை விட்டுட்டு பையன் என்ன பண்றாரு? பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டுக்கிட்டு என்ன பண்றாரு? வேற வேற குடுத்தனம் போறாரு. அவர் பாக்குற பார்வை பாருங்க, நீர் வளம் இருக்கிறதா? அங்க தண்ணி நிறைய இருக்குதா? ஏன்னா மனைவி நிறைய தண்ணி ஊத்துவாங்க. அப்புறம் அடுத்தது அது எகிப்து தேசத்தை போல இருக்கிறதா? எகிப்து தேசத்துல களியாட்டுகள் இருக்கும், விக்கிரக ஆராதனைகள் இருக்கும், கூத்து கும்மாளம் இருக்கும், குடி இருக்கும். தியேட்டர் பக்கத்துல இருக்கா? பார் பக்கத்துல இருக்கா? ஒயின் ஷாப் பக்கத்துல இருக்கா? ரெடியா சொல்லுங்க. பக்கத்துலயே டீ கடை இருக்கா? எப்போ வேணா போய் டீ கடை பக்கத்துல ஃபேன்சி ஸ்டோர் இருக்கா? காஸ்மெட்டிக் ஐட்டம் அப்பப்போ நான் போவேன். பியூட்டி பார்லர் பக்கத்துல இருக்கா? ஃபேன்சி ஸ்டோர் பக்கத்துல இருக்கா? சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல இருக்கா? ரெடியா சொல்லுங்க. இங்கே ஒருமித்து பரிசுத்தவானோட வாழ்கிற வாழ்க்கையை விட்டு கடந்து போனேன். அவர் பார்க்கிற பார்வை, தன் கண்கள் எதை காண்கிறதோ அதை தீர்மானம் பண்ணுகிறார். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். தன்னுடைய மனசை, தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அங்க சபை இருக்குதா? அங்க ஊழியக்காரர், நல்ல ஊழியக்காரர் இருக்கிறாரா? அங்க சத்தியம் சரியா பிரசங்கிக்கப்படுகிறதா? தன்னுடைய வாழ்க்கைக்கு எது அத்தியாவசியம் என்பதை உணர்ந்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தெரிந்து கொள்வார்கள். தன்னுடைய உடல் சுகத்துக்காக, தன்னுடைய சரீர சுகத்துக்காக, தன்னுடைய உலக மேன்மைக்காக, தன்னுடைய ஆசையின் பெருக்கத்துக்காக போகிறவர்கள். இவர் என்ன பண்ணணும்? மிருகஜீவன்களை இன்னும் பெருக்கணும், ஆடு மாடுகளுக்கு தீவனம் கிடைக்கணும். இவர் மிருகஜீவன்கள் ஆபிரகாமுக்கு ஈக்குவலா இருக்குது, குறைஞ்சு போக கூடாது. அதனால என்ன பண்றாரு? நீர்வளம் பொருந்தின இடத்தை தேடுகிறார், செழிப்பான இடத்தை தேடுகிறார்.
சரி போயிட்டாரு. ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்கல, போய் சேர்ந்தாரு. வாசிக்கிறோம். லோத்து தெரிந்து கொண்டு போனான். பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேர கூடாரம் போட்டார். அப்படின்னா சோதோமுக்கு நேர கூடாரம் போட்டா என்ன பிரச்சனை? அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தை பாருங்க. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் மகா பாவிகளும். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுவாங்க நிறைய பேர், என்னங்கய்யா நீங்க அவனை கூட சேரக்கூடாதுன்றீங்க, இவனை கூட சேரக்கூடாதுன்றீங்க. ஏமா ஒட்டிக்குமா, அதெல்லாம் ஒட்டிக்கும், அப்படியே ஒட்டிக்கும். துணி துவைச்சா ஒரு சில அழுக்கு போயிடும், ஒரு சில கரை படைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு துவைச்சாலும் கரை போகாது. துணி என்ன பண்ணும்? கிழிச்சிடும். துணி என்ன பண்ணும்? கிழிச்சிடும். கரை போகிறதுக்கு பதிலா துணியையே கிழிச்சிடும். சோதோமுக்கு நேர கூடாரம் போடுறாரு. சோதோமின் ஜனங்கள் யாரு? மகா பொல்லாதவர்கள். அதனாலதான் தாவீது எழுதுறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்காத, பாவிகளுடைய வழியில என்ன பண்ணாத, இல்லாத, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராதன்னு சொல்லிட்டு. இவருக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் ஒயின் ஷாப்ல வேலை செய்யறவங்க, இவருக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் கேஸா தூக்கிட்டு போறவங்க, இவருக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன பண்றவங்க, உலகத்தை நேசிக்கிறவங்க. அப்படி இருந்தா இவரும் அப்படி ஆயிடுவாரு. அதனாலதான் அந்த வசனத்தை அங்க பதிவு பண்ணி இருக்கிறார் பாருங்க. சோதோமுக்கு நேர ஒரு கூடாரம் போறார். கூடாரம் போட்டான். அப்புறம் பாருங்க ஆபிரகாம் என்ன பண்றாரு பாருங்க. 17வது வசனம். ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் பேசுறாரு. 17வது வசனம். 17வது வசனம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு நான் அதை தருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு பக்கத்துணவும், உனக்கு பாடி காட்டுமா, உனக்கு இந்நாள் வரையில உதவி செஞ்சவனும், உனக்கு கை தூக்கி நிறுத்தணும், நீ போயிட்டான்னு சொல்லி கவலைப்படுறியா? ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, லோத்து என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் அவன் மேனேஜ் பண்ணிக்குவான், நான் ஃப்ரீயா இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம். இப்போ லோத்து போயிட்டு உடனே ஆபிரகாம் துக்கத்தோட உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு எந்த விதமான தரிசனத்தையும் எந்த வெளிப்பாட்டையும் நீ கொடுக்கலையே, அவன் மாட்டுக்கு போய் ஒரு நல்ல தேசத்தை, தண்ணி இருக்கிற தேசத்தை, செழிப்பான தேசத்தை எடுத்துக்கிட்டானே, நான் இப்படியே உட்கார்ந்து இருக்கணுமா ஆண்டவரே? நம்மள மாதிரி நமக்கு யாராவது துணையா இருந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான், நம்ம அழற இல்லையா, நம்ம துன்பப்படுறோம் இல்லையா, வேதனைப்படுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆபிரகாம் உட்கார்ந்து இருந்துக்கலாம். கர்த்தர் பாருங்க ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் பாருங்க அடுத்த வசனத்துல பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனுக்கும் மம்ரேக்கும் சமபூமியிலே, மம்ரே கர்த்தர் தரிசனமாகுகிற இடம். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அடுத்து ஒரு 2-3 அதிகாரங்கள் கழித்து மம்ரேயின் சமபூமியிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். 18வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமாகுகிறார். பொல்லாதவர்கள் வாழ்கிற இடத்துக்கு கர்த்தர் வரமாட்டார். ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை செய்கிறவர்கள் இடத்துக்கு கர்த்தர் வரமாட்டார். இவன் மம்ரேயின் சமபூமியில போய் கூடாரம் போட சொல்றாரு. மம்ரேயின் சமபூமிக்கு இவன் கூப்பிடாமையே கர்த்தர் வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, தரிசனம் தன்னுடைய வாழ்க்கையாக நினைத்து நடக்கிறவனுக்கு கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார், ஒரு நாளும் துணை இல்லாம போக மாட்டார். தரிசனமாகிறார் வந்து பாருங்க. இந்த இடத்துல அவர் போயிட்டு என்ன பண்றாரு, அங்க கூடாரத்தை போட்டாரு. வாசிக்கிறோம் தொடர்ந்து 13வது அதிகாரம் கடைசி. குடியிருந்து மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு, சொல்லுங்களேன், கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினார். அவர் போய் குடியிருந்த இடத்துல பலிபீடம் கட்டினதா எழுதி இருக்குதா பாருங்க. இல்ல இல்லையா? லோத்து இவ்வளவு நாள் கூட இருந்தார் இல்லையா? இவ்வளவு நாள் ஆபிரகாமை பின்பற்றினார் இல்லையா? அவருடைய விசுவாசம் எங்க? அவர் கர்த்தரை தொழுது கொள்கிற அந்த ஆர்வம் எங்க?
அவருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் எங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவர் பலிபீடம் கட்டி ஆண்டவரை ஆராதித்து இருந்தா அதையும் பதிவு செய்திருப்பார் இல்லையா ஆவியானவர்? அவர் நேரம் போறாரு. நமக்கு செழிப்பா எது கிடைக்கும், நமக்கு நீர்வள பொருந்ததா எது கிடைக்கும், நம்ம வாழ்க்கைக்கு எது மேட்ச் ஆகும், அப்படி செலக்ட் பண்ணி போய் உட்கார்ந்துட்டாரு. சாமியையும் நினைக்கல, ஆராதனையும் செய்யல, கடவுளுக்கு செலுத்த வேண்டிய பலியையும் செலுத்தல. ஆனா பாருங்க, ஆண்டவர் அழைத்த அழைப்பை தேடி வந்த ஆபிரகாம், ஆண்டவருடைய பர்மிஷனுக்காக காத்திருந்த ஆபிரகாம் ஆண்டவரையே முதன்மைப்படுத்துறாரு. எங்க போய் ஃபர்ஸ்ட் உட்கார்றாரோ, எங்க போய் கூடாரம் போறாரோ, அந்த இடத்துல என்ன பண்றாரு? பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறவராயிருக்கிறார். அதனால தாங்க லோத்துனுடைய குடும்பம், நான் சுருக்கமா முடிச்சிடுற நேரம் ஆனதுனால, லோத்துவினுடைய குடும்பம் அட்ரஸ் இல்லாம போயிடுச்சு. ரேடியோ சொல்லுங்க போறாரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஒரு 2-3 அதிகாரம் தப்பி அந்த இடத்துல பாருங்க, 19வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. அந்த 2 தூதரும் சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமுக்கு எதிராக இருந்தவன், சோதோமுக்கு எதிராக கூடாரம் போட்டவன், இப்போ சோதோம் வாசல்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஆமா, எதிர் வீட்டுல இருந்தவன் நம்ம வீட்டு தென்னையிலே வந்து உட்கார்ந்துட்டான். சோதோமுக்கு எதிர் வீட்டுல இருந்தவன் இப்ப சோதோம் வீட்டு தென்னையிலே என்ன பண்ணிட்டான்? என்ன அர்த்தம் அந்த வசனம்? அதனுடைய அர்த்தம் என்ன? சோதோம் ஜனங்களோடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான், சோதோமின் பாவங்களோடு தன்னை சேர்த்துக் கொண்டான், சோதோமின் பிசாசின் கிரியைகளோடு தன்னை இணைத்துக் கொண்டான். அவன் எப்ப பலிபீடம் கட்டலையோ அவன் ஆராதனை செய்யலன்னு அர்த்தம். எப்ப ஆராதனை செய்யலையோ பிசாசு அவனுக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். அதுதான் ரோமர் 1ஆம் அதிகாரம். அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாலும் சோதரியாமல் இருந்ததுனால உணர்வில்லாத அவருடைய இருதயம் என்ன ஆச்சு? இருளடைந்தது. காரணம் என்ன? சோதோமுக்கு வந்த இவன் ஆண்டவருக்கு பலி செலுத்தவில்லை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவில்லை, ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டவில்லை, ஆண்டவருடைய ஐக்கியத்தை விரும்பவில்லை. எப்போ ஐக்கியத்தை விட்டு போறானோ, எப்போ ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போறானோ, எப்போ இந்த உலகத்தின் சந்தோஷத்தை தேடி போறானோ, அவன் எப்போ போய் சோதோமின் திண்ணையில போய் உட்கார்ந்துட்டான், சோதோமின் வாசலில போய் உட்கார்ந்துட்டான். சோதோமின் வாசல்ல உட்கார்ந்தனால சோதோமுடைய பாவங்கள் நிறைந்து அவனுடைய வாழ்க்கை சீரழிந்து போறது. அவனுடைய குடும்பத்தார் யாருமே ரட்சிக்கப்படலை. சோதோமினுடைய பாவங்கள் அந்த குடும்பத்தாரை நிரப்பி கொண்டது. ஆனால் ஆண்டவர் லோத்துக்காக மனம் பரிதபித்தார். எப்படி ஆகிலும் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைச்சாரு. ஆனா பொண்டாட்டி சொல்ற பேச்சு கேட்டுதா? திரும்பி பார்க்காதுன்னா திரும்பி பாச்சா? சொல்லுங்க. பொண்ணுங்க சொல்ற பேச்சு கேட்டாங்களா? பொண்ணுங்க கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தாங்களா? கடைசிய இவரையே பாவத்துல தள்ளி இவரே என்ன பண்ணிட்டான்? பாவத்துல குடும்பமே போச்சு. ஆனா ஆதாமுடைய சந்ததி பாருங்க, தலைமுறையாக வம்சமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கும் ஆபிரகாமின் தேவன் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு? தேவ தரிசனத்தை பின்பற்றி சரியாய் போகிறவர்களை தொடர்ந்து நாம் போக வேண்டும். இல்லைன்னா தேவ தரிசனத்தை நாமளே பெற்றுக்கணும். அந்த தரிசனம் மாறாம நம்ம வாழ கற்றுக்கணும். தேவ தரிசனத்தின்படி வாழ்ந்து ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, எடுத்து வாசிக்கிறோம். சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் 19வது அதிகாரம் 32வது அதிகாரம் 18வது வசனம். நீ சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். விடுன்னா விட்டான், போனான், கொடுன்னா கொடுத்தான். முதல்ல விட்டுன்னு சொன்னாரு, விட்டுட்டான். எதை விட்டுட்டான்? தேசத்தை, சொந்த பந்தங்களை எல்லாத்தையும் விட்டுட்டான். பழைய கலாச்சாரங்களை விட்டுட்டான், பழைய ஆசாபாசங்களை விட்டுட்டான். தன்னுடைய சுகத்துக்காக எதையும் அவன் எடுத்துக்கல. ஆண்டவரே நீ என்ன சொல்றீங்களோ அதை மட்டும் கேட்பேன். காண்பிக்கிற தேசத்துக்கு போனா போயிட்டான். குடுன்னு சொன்னாரு. இப்போ எதை கொடுக்க சொன்னாரு? மகனை. கரண்ட தட்டுங்க. சில கரண்ட சொல்றாங்க. குடுன்னு சொன்னாரு. இப்போ எப்போ குடுன்னு சொல்லுவார் தெரியுமா? உன்னுடைய சிறுமையில் இருக்கும்போது குடுன்னு சொல்ல மாட்டாரு. ஒரு நல்ல ஆசீர்வதிச்சு நல்ல ஒரு மரியாதைக்குரிய இடத்துல, ஒரு நல்ல ஒரு கனமான ஒரு இடத்துல உன்னுடைய வியாதிகளை சுகமாக்கி ஒரு நல்ல அழகா கொண்டு வந்து வைக்கும் போதுதான் குடுன்னு சொல்வார். ஏன்னா அப்பதானே உங்க இருதயம் கடினமாகும். ஆரம்பத்தில் நீ ரொம்ப அடிப்படும் போது குடுனா கொடுத்துருவேன். ஏன்னா உனக்கு காரியம் ஆகணும், ஆண்டவர் வேணும். அப்போ
எல்லாம் முடிஞ்சு நீ சந்தோஷமா சகல ஆசீர்வாதங்களோடு வாழும்போது, குழந்தை இல்லாம இருந்தது, வேலைக்காரங்க இல்லாம இருந்தாங்க, நிறைய பிரச்சனைகளை சமாளிச்சான். இப்ப ஆடு மாடு நிர்வகிச்சுங்க, குழந்தை எல்லாம் நடந்துருச்சு. இப்ப சொல்றாரு குடுன்னு. ரெடியா சொல்லுங்க. எப்ப குடுன்னு சொல்லுவார் தெரியுமா ஆண்டவரே? நீ பசியா இருக்கும் பசியில குடுன்னு சொல்ல மாட்டாரு. நீ நிறைவாய் திருப்தி அடைந்திருக்கும் போது இப்ப கொடுக்குறியான்னு பாப்பாரு. கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறியான்னு பாப்பாரு. அநேகத்தின் பேரில் அதிகாரியாகுவார். அந்த அநேகத்தின் பேரில் நம்ம உண்மையா இருக்கணும். இல்லையா சொல்லுங்க. அப்ப கொஞ்சமா இருக்கும்போது அதிகமாகும் போது நம்ம ஆண்டவரை விட்டுறக்கூடாது. இவன் என்ன பண்றான்? அப்போ கொடுக்க ஆயத்தமா இருக்கான். இப்ப சொல்றாரு, என் சொல்லுக்கு எந்த சூழ்நிலையிலும் கீழ்ப்படிய தெரிந்தவன். நீ ஒண்ணுமே இல்லாம அவன் தகப்பன் வீட்டில இருந்து வரும்போது, ஒண்ணுமே இல்லாம வரும்போது நீ கீழ்ப்படிய தெரிந்தவன். இப்ப எல்லா ஐஸ்வர்யங்களும் உடையவனா இருக்கும்போது, எல்லா ஆசீர்வாதங்களும் உடையவனா இருக்கும்போது, சகல சம்பத்துகளும் உடையவனா இருக்கும்போது, இப்பவுமே அவன் வார்த்தைக்கு நீ நமக்காக இந்த வசனங்கள், நமக்காக இந்த வசனங்கள், நாம் எப்போ எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தால், நம்ம எப்போ எவ்வளவு தரித்திரமா இருந்தால், ஆண்டவருக்கு நம்மை கொடுக்க ஒரு நாளும் தயங்கவே கூடாது. அதான் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை மட்டுமா ஆண்டவர் உன்னை மட்டுமா தெரிந்து கொண்டார்? உன்னை மட்டும் ஆசீர்வதிச்சார்? ஆபிரகாம் மட்டும் தெரிந்து கொண்டவர் ஆபிரகாம் மட்டும் ஆசீர்வதிச்சாரா? லோத் ஆசீர்வதிக்கலையா? இங்க சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னதை விட அவர் சொல்றாரு பாருங்க, உன் சந்ததிக்குள் சகல ஜனங்களும், இல்லையா சொல்லுங்க, உன் சந்ததிக்குள் சகல ஜனங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆனா 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்றாரு, 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இண்டிவிஜுவல் பர்சன், தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கான ஆசீர்வாதத்தை முதல்ல சொல்றாரு. அந்த வசனத்தை பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறேன், உன்னை மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. உன்னைன்னு சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. இந்த வசனத்துல பாருங்க, 22வது வசனத்துல பாருங்க, 22வது அதிகாரம் 18வது வசனத்துல, உன் சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன். எப்பங்க? ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிகிறப்போ. நாம எப்படி? நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமா? நம்ம பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், நம்ம பேர பேத்திகளும் நல்லா இருக்கணும், நம்முடைய சமுதாயம் நல்லா இருக்கணும், நம்முடைய ஜாதி, நம்முடைய ஜனங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து. சாபத்தை ஆசீர்வாதத்தை உனக்கு முன்பாக வைக்கிறேன், என்னுடைய கற்பனைகளை கட்டளைகளை கீழ்கொண்டு நடந்தால் உன்னுடைய பிதாக்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தை நான் உனக்கு என்ன பண்ணல, நிச்சயமாய் கொடுப்பேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி சொல்லுங்கள்.